விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட ஸ்ரீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. டிஎம்கே தலைமை உங்களை என்கரேஜ் பண்ணும், நீங்களும் பண்ணுங்க. எங்கேருந்து வெளியில இருந்து சிக்னல் வரலாம் இந்த மாதிரிலாம் ஒரு நெரேட்டிவ் இது பண்றதுக்கு. ஆனா அல்டிமேட்டா டிஎம்கே திருப்பி வந்துச்சுன்னா யாருக்கெல்லாம், எல்லா லீடர்ஸுக்கும் அபாயம். இனி எதிர்கட்சியில் இருக்கிற எல்லா லீடர்ஸ் எல்லாருக்குமே ஃபியூச்சர் ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறியாயிடும். பிரதமர் என்ன சொன்னாரு, இந்த மாதிரி நீங்க சும்மா பார்லிமெண்ட் நடக்க விடாம இதை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியில முதல் முறையா ஜெயிச்சு வந்தவங்க பார்லிமெண்ட் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காம இருக்கீங்களே. ஒரு வருடம் ஆச்சு ஒரு புதுசா வந்த எம்பி பேசவே இல்லை ஒண்ணும். உங்க கட்சிக்காரங்களே எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்ப அந்த எந்த அமைச்சர் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆன் பிஹாஃப்ல பதில் சொல்ல முடியும்? நீங்க குற்றச்சாட்டு பட்டாலும் வச்சுட்டு போயிடுவீங்க ஹவுஸ்ல. அவங்களுக்கா யாரு நாங்க பேச முடியாது. அப்ப பேசினா என்ன சொல்வீங்க? எலெக்ஷன் கமிஷனும் கவர்மெண்ட்டும் ஒண்ணு, எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் ஒண்ணு. உலகெங்கிலும் உள்ள தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் சேகர் இருக்கிறார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் ராமகிருஷ்ணன். வணக்கம் சார். தமிழக பாஜக தலைவர் மாற்றமா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு. திமுகவை சார்ந்த கட்சிகள் இதை பரப்புகிறார்கள். நயினார் நாகேந்திரனுடைய பரப்புரையை கண்டு அஞ்சுகிறார்கள் சொல்லி நாராயணன் திருப்பதி, பாஜகவினுடைய நாராயணன் திருப்பதி சொன்னதுக்கு பிறகும் வலுப்பெறுகிறது தலைவர் மாற்றமா அப்படின்றது. உங்களுடைய கருத்து சாதகம் இடம் இருக்கா? இங்க ஒரு பெரிய முடிவு எடுத்து தானே இவரை போட்டாங்க. அதுக்கு பிறகு இப்ப நடுவுல மாத்துறதுங்கிறது, ஏன்னா இங்க டெல்லியில அந்த மாதிரி எந்த தகவலும் கிடையாதுங்க. ஆனா தமிழ்நாடு பாஜக வச்சுன்னு சில பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அதாவது மற்ற தலைவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன்ல கம்மியா இருக்குது. இதை வச்சுன்னு சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. ஆனா தலைவர் மாற்றம் பத்தி இங்க பாஜக மேலிடம் ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி எனக்கு எந்த விதமான தகவலும் இல்லைங்க சார். ஆனா இது கோரிக்கை அப்படிங்கிறது என்னதான் திமுக கூட்டணி கட்சிகள் சொன்னாலுமே பாஜக தரப்பும் இதை வரவேற்கிறதா அப்படின்ற ஒரு பார்வை வைக்கலாமா சார்? நயினார் நாகேந்திரன் தலைமையில் இவ்வளவு நாட்கள் செயல்பட்டதை போட்டு ஒரு மார்க் அப்படின்றதும் அந்த மாதிரி ஏதாவது தகவல் இருக்கா? அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. இது இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி ப்ரெஷர் டாக்டிக்ஸுக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஹோம் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, பிஜேபி பிரசிடென்ட் ஜேபி நட்டாவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ப்ரெஷர் டாக்டிக்ஸ்ல சில தலைவர்கள் ஈடுபடுறாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் டாக்டிக்ஸ்க்கு ஒரு பொழுதும் உங்களுக்கு பாஜக தலைமை ஒத்துக்காதுங்க. ஏன்னா நயினார் நாகேந்திரனை தலைவராக போட்டது பல காரணங்கள் உண்டு. இந்த காரணத்தை நம்ம பல முறை விவாதிச்சிருக்கோம். இப்ப ஒரு அலையன்ஸ்னு ஒண்ணு உள்ள போன பிறகு இந்த நேரத்துல இவங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. இவங்க அங்க போவாங்களா, அவங்க இங்க வருவாங்களா, இவங்க தனி கட்சி ஆரம்பிப்பாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இது எல்லாத்தையும் ஒரு கண்காணிப்புல இருக்குது. எல்லாத்தையும் இவங்களுக்கு தகவல் கிடைக்கிறது. இங்க டெல்லியில இருந்து நான் பேசுறதுனால சொல்றேன், என்ன நடக்கிறது, என்ன நடந்துட்டு இருக்கு, யார் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, யார் யாரோட தொடர்புல இருக்காங்கன்னு எல்லாம் தெரியுது. ஆனா இந்த நேரத்துல நம்ம ஒரு முடிவுக்கு வந்தா அந்த முடிவுல எடுத்த காரணங்கள் ஒன்றும் மாறவில்லை. அதாவது எதிர்கட்சிகள் ஓட்டுல பிளவு இருக்கக்கூடாது. அந்த பிளவு இருக்கக்கூடாதுன்னா நம்ம ஒரு அலையன்ஸ்னு ஒண்ணு வரணும். அது முதல் ஆரம்ப அலையன்ஸா அதிமுகவும் பாஜகவும் அந்த அலையன்ஸ். இதற்கு வேண்டுபட்ட என்ன மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தா அது சௌகரியமாக முன்போகுங்கிறது தான் இதெல்லாம் மாற்றங்கள்லாம் வந்தது. அதுல இப்போதைக்கு இந்த இடத்துல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இத பல தலைவர்கள் அதை ஏத்துக்கல. அதிமுகவோட போயிருக்க வேண்டாம், தனியா போயிருக்கலாம். ஆனா இதெல்லாம் ஆலோசித்து தான் இந்த முடிவு வந்துச்சு. இப்ப அதனால ஃப்ரெஷ்ஷா இதை அவங்க இப்ப பார்க்க வேண்டிய அவசியம் இப்ப இல்லை. ஆனா இருந்தும் பல தலைவர்கள் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ செய்ய போறாங்க, அப்படி இப்படி எல்லாம் இவங்க இது பண்ணல. காரணம் என்னன்னா, தமிழ்நாடை பொறுத்தப்பட்டு பாருங்க, இது ஒரு இவங்களுக்கு சேலஞ்சுன்னு தெரியும், முன்னிய தெரியும் இந்த சேலஞ்ச். இப்ப கேரளத்து மாதிரியோ இல்ல அஸ்ஸாம் மாதிரியோ இல்ல மேற்கு வங்காளம் மாதிரி இல்ல. அங்கங்க மேற்கு வங்காளத்துல வேற பிரச்சனை இருக்குது, கேரளால வேற பிரச்சனை இருக்குது. ஆனா தமிழ்நாடு போட்டு இருக்கிற பிரச்சனை பாருங்க, இவங்க தேர் ஜூனியர் பார்ட்னர்ஸ். இது தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு அலையன்ஸ் தேவை.
இதுல பாருங்க, வேற ஏதாவது கட்சி ஒரு பெரிய முடிவுக்கு வந்த பிறகு அது அவங்களோட முடிவு. இவங்கள பொறுத்து மட்டும் எடுத்த முடிவுல எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. சார், பொதுவாவே இந்த பிஜேபி, ஏடிஎம்கே அலையன்ஸ் அப்படின்றதே பொருந்தா கூட்டணி, இவங்களோட போய் இவங்க சேர்ந்தது தவறு அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் வரைக்கும் விமர்சிக்கிறாங்க சார். பல கருத்துக்களை விமர்சிக்கிறாங்க. இப்போ இந்த பிரேக்கிங் நியூஸாகவும் டிபேட் டாபிக்காகவும் இருக்கிறது என்னன்னா, அதிமுகவில் என்ன நடக்குது, அதிமுகவில் யாரெல்லாம் பிரிஞ்சு போறாங்க, அதிமுக தலைமைக்கு எவ்வளோ வெறுப்பா இருக்கு, இதை வச்சு தான் டிபேட் பண்றாங்களே ஒழிய நடைபெற்று கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை பற்றியோ திமுகவினுடைய அவலங்கள் பற்றியோ மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதில் எங்கே அந்த சென்னையில் அந்த ப்ராஜெக்ட்லாம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரியான கேள்விகளோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் எங்கே திமுக மேலே விமர்சனங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பாஜக தலைமை மாற்றம்ன்ற ஒரு வெடியை தூக்கி போட்டிருக்காங்களா? அது உண்மையிலேயே வதந்தி தானா? இல்ல ராமகிருஷ்ணன், நீங்க ரொம்ப அருமையா எடுத்து சொல்லிட்டீங்க. ஒரு கேள்வி மாதிரி கேட்டிருக்கீங்க. ஆனா நீங்க சொல்வதுல முழு உண்மை அதுதான் இருக்குது. பாஜக அதிமுக அலையன்ஸ் ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுப்போம், ஜீரோனே வச்சுப்போம். அப்ப அதை பத்தி எதுக்கு திமுகக்கு சாதகமா இருக்கிற ஊடகங்களோ இல்ல சேனல்ஸோ இதை எதுக்கு டிபேட் பண்றாங்க? இது ஒண்ணுமே இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அதாவது எது இல்லையோ அது எதுக்கு அது ஒரு பிரச்சனையா பாக்குறாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை போற ஏன் தோணுது? அது இல்லைங்க. இது என்னன்னா, ஹோல் கேம்பெயின் என்னன்னா, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும். எந்த நரேட்டிவ்? இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுக ஒரு பெரிய தப்பு செஞ்சிருச்சு பாஜகவுடன் போய், இதனால சிறுபான்மையர் ஓட்டு வராது, மற்ற கட்சிகளோட அலையன்ஸ் ஏற்படாது, அதனால இருக்கிற தலைவர்கள்லாம் அங்கேருந்து கிளம்புங்க, அண்ட் அதிமுகக்குள்ள ஒரு கிரைசிஸ் இருக்குது, இபிஎஸ் அத்தாரிட்டிக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஏன்னா இந்த நரேட்டிவ் தேவை. இந்த நரேட்டிவ் ஏன் தேவைன்னா, நீங்க முன்ன சொன்ன போல தமிழ்நாட்டில் 5 ஆண்டு, இப்ப 4 ஆண்டு ஆட்சி, இப்ப 5வது ஆண்டு இப்ப ஆரம்பிச்சிட்டு போறது. அந்த 5 ஆண்டு முடிவுக்கு வரப்போறது. இந்த 5 ஆண்டு முடிவு வர நிலைமையில மக்கள் மத்தியில இதெல்லாம் பாக்குறாங்க. ஆனா இருந்தும் 5 வருஷத்துல அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதோ, எந்த மாற்றங்கள் வரும்? இப்ப கடைசியா ஒரு 6 மாசமா தான் இந்த திட்டம் அந்த திட்டம், இது செய்யுங்க, அது செய்வோம், இது கொடுத்துருவோம், அது கொடுத்துருவோம், இதெல்லாம் அதிகமா வருது. ஆனா மக்கள் மத்தியில என்ன சந்தேகம் வருதுன்னா, இதெல்லாம் முன்னே ஆரம்பிச்சிருக்கலாம்ல, இல்ல இப்ப நடக்குது. அதை தவிர்த்துங்க, நீங்க சொல்வது போல டிஎம்கேக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, இளம் தலைமை வெர்சஸ் ஓல்டு பீப்புள், சீனியர்ஸ் வெர்சஸ் ஃப்ரெஷ். இந்த இது எல்லா கட்சியிலும் இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஒன்று அதிகமா என்ன பண்றாங்க, இந்த வரை நமக்கு டிக்கெட் கிடைக்கணும் போறோம், இந்த சீனியர்களோட ஊழலால் தான் நம்ம பேருக்கு ரிப்பேர் ஆகி கிடக்குது நமக்கு அப்படின்னு ஆளுங்கட்சியில பல எனக்கு வர தகவல். இங்க டெல்லியில சில டிஎம்கே தலைவர்கள் இங்க மற்ற கட்சி தலைவர்களுக்கு பேசும்போது கூட இதை பத்தி சொல்றாங்க. எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்ச் இருக்குது, எங்க உள்ளதான் சேலஞ்ச் இருக்குது, வெளியில சேலஞ்ச் இல்ல, நம்ம எப்படி கேண்டிடேட்ஸ் போட போறோம், யார் எம்எல்ஏக்கு டிக்கெட் கொடுக்க போறோம், அதெல்லாம் உள்ள பிரச்சனை இருக்குது. ஆனா நீங்க சொல்வது போல இதுல டைவர்ஷன், இந்த டைவர்ஷன் இப்படி பண்ணிட்டாரா சரி, அதாவது நம்ம ஸ்ட்ரென்த் எப்படி கிடைக்கிறது ஒரு விஷயம், இன்னொருத்தர வீக்காவே காமிப்போம். ஏன்னா இபிஎஸ் தலைமை சரியில்லை, இபிஎஸ் தலைமையில ஒருங்கிணைப்பு சரி வரல, அது அவர் செங்கோட்டையன் அங்க போயிட்டாரு, விஜய் கிட்ட போயிட்டாரு. அதுக்கு அடுத்தது மற்றவங்கள்லாம் சரி, அவர் போன அப்புறம் வேற ஏதாவது ஃப்ரெஷ் அலைன்ஸ் வரப்போதா, ஒரு பெருந்தலைவர் புது கட்சி ஆரம்பிப்பாரு, அது ஒரு நரேட்டிவ் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன தோணுதுன்னா, 200 சீட்டு கான்பிடண்டா இருந்த திமுக தலைமை உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கான்பிடன்ஸ் இல்லை. சரி வந்துருவோம், திருப்பி நம்ம சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா கூட வரலாம், ஆனா எங்கேயாவது ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுது, அதுல நம்பர் குறைச்சு போச்சுன்னா என்ன பண்ணுது, அந்த பயம் இருக்குது. அதனால்தான் இப்படி போறது. ஆனா ஒண்ணுங்க, எந்த தேர்தல்ல இப்ப கூட பீகார் தேர்தலுக்கு பிறகு ஒரு டெல்லியில ஒரு விவாதம் நடக்குது கட்சிகளுக்குள்ள, கட்சி தலைவர்களுக்குள்ள. என்ன சொல்றாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ பீகார்ல ஜெயிச்சது காரணம் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, வெறும் ப்ரோபகண்டா மூலமா தான் ஜெயிச்சது, கிரவுண்ட்ல அப்படி இல்ல எஸ்ஐஆரால ஜெயிச்சுது அப்படின்னு ஒரு நெரேட்டிவ் சொல்ல பாக்குறாங்க ராகுல் காந்தி தான். ஆனா பீகார்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, பீகார் கிரவுண்ட்ல சொல்றாங்க, இங்க பாருங்க இதெல்லாம் அந்த 10,000 ரூபாய் கொடுத்தாங்க பாருங்க மகளிர்களுக்காக, அதனால ஜெயிச்சாங்க. பட் அது ஃபேக்ட் இல்லைங்க. அதாவது நான் சொல்வது என்னன்னா, பிஜேபிக்கு ஆதரவுல இல்லாதவர்கள் கூட அதான் சொல்றாங்க. ஏன்னா போர்டு அந்த மாதிரி ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. இதனால ஏன்னா தேஜஸ்விக்கு அந்த லீடர்ஷிப் கிடையாது, மக்கள் மத்தியில் அந்த செல்வாக்கு இல்லை. நிதிஷ்குமாரோட கம்பேர் பண்ணுவோம். 2வது பிரதமரோட இது தனியா இருக்குது. ஆகையால் இங்க என்ன நரேட்டிவ்
ஒரு பர்டிகுலர் கட்சியோ அது ஆளுங்கட்சியா இருந்தா அவங்கள்ட்ட இன்னும் ரிசோர்சஸ் அதிகம் இந்த நெரேட்டிவ் செட் பண்றது இல்ல. பட் அந்த நெரேட்டிவ்னால நீங்க ஜெயிக்க முடியாது. ஏன்னா மக்கள் அந்தந்த தொகுதியில யோசிப்பாங்க, இவர் தான் நம்ம வேட்பாளர், இந்த சைடுல இது, இவர் என்ன பண்ணாரு, 5 வருஷமா என்ன பண்ணாரு, இல்ல வரப்போறவர் என்ன, இது இந்த மாதிரிதான் பாருங்க. எப்போதுமே ஒரு சட்டசபை தேர்தல் ஒரு, ஏன்னா இப்பெல்லாம் வேவே கிடையாதுங்க ராமகிருஷ்ணன். ஏன்னா அந்த மாதிரி கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. இப்ப ஜெயலலிதாவா கலைஞரா அப்போ வேவ் பத்தி பேசலாம், இந்த பக்கம் வேவு. இப்ப வேவே கிடையாது. வர வேவெல்லாம் சைக்ளோன் மூலமா வர்றதுதான், வேற எந்த வேவும் கிடையாது. அரசியல் வேவே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு ஓட்டர் மைண்ட்ல என்ன ஓடுதுங்கிறது கட்சி தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமே சந்தேகமா இருக்குது, எந்த கட்சியா இருந்தாலும் சரி. சார், அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய டெல்லி விஜயம் அப்படிங்கிறது எதை காட்டுகிறது சார்? இல்லைங்க, அவர் அப்பப்ப அவர் ரிப்போர்ட் கொண்டு போய் கொடுக்குறாரு, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அவர் போவது என்னன்னா ஒரு கைடன்ஸுக்கா போறாரு, அப்புறம் நிலைமை எடுத்து சொல்றாரு. அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இப்ப எப்படி செயல்பட்டு இருக்கு. ஏன்னா அங்கேருந்து என்ன சொல்றாங்க, நீங்க கேம்பெயின் நம்ம ஆரம்பிங்க, சீக்கிரம் பண்ணுங்க, நிறைய மீட்டிங்ஸ் போடுங்க. அது அந்த போக்கஸ் என்ன இருக்கணும்னா, ஆளுங்கட்சியோட 5 ஆண்டு காலத்துல என்ன ஆட்சி இருந்தது, அவங்க சொல்ற மாதிரி நல்ல ஆட்சியா இல்ல எந்த மாதிரி ஆட்சி இருந்தது, ஊழல் விஷயங்களெல்லாம் வெளியெடுத்து பண்ணுங்க, அதை பத்தி சொல்லுங்க. கேம்பெயின் நெரேட்டிவ் நம்ம லெட் அஸ் செட் த நெரேட்டிவ், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நம்ம முன்னாடி போய் சொல்லுவோம். மக்கள் கனெக்ட் அப்பதான் ஏற்படும். ஏன்னா நீங்க தொடர்ந்து அதிமுக பாஜக அலைன்ஸ் இதை பத்தியே பேசி அந்த நெரேட்டிவ் நம்ம மாத்துறதுக்கு டைரக்ட் டு மாசஸ். ஏன்னா பிரதமர் எப்போதும் சொல்றது என்னன்னா, இங்க எல்லாம் டிவி ஸ்டுடியோனால ஓட்டு, நீங்க சரி ஈவினிங் அவங்க டின்னர் டைம்ல பார்த்துட்டு இருப்பாங்க, அது வேற விஷயம். ஆனா கிரவுண்ட்ல நீங்க ஓட்டர் கனெக்ட் இல்லாம உங்களால ஜெயிக்க முடியாது. மத்திய அரசு என்ன செஞ்சிட்டு இருக்கு, மத்திய அரசு என்ன மாதிரி திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்திட்டு இருக்கு, அதுல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பயன் அடைந்து இருக்கு, ஆனா அந்த பயன் அடையலன்னு சொல்ற அந்த இருக்கிற ஒரு பிரச்சாரத்துக்கு எதிர்த்து சொல்லுங்க. இதுக்கு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அப்பப்ப அனுப்புறாங்க, இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, மக்கள் மத்தியில சொல்லுங்க. இதுதான் அந்த கேம்பெயினை நீங்க எவ்வளவு சீக்கிரம் பண்றீங்களோ. ஆனா ஒண்ணுங்க, ஒரு விஷயம் ராமகிருஷ்ணன், ஏன்னா நம்ம இதை பத்தி பேசும்போது பாஜகவிலையும் சரி, அந்த பொதுவா பாத்தீங்கன்னா சில கட்சி தலைவர்கள் உள்கட்சியிலும் இருக்காங்க, வெளியிலயும் இருக்காங்க, அவங்க இந்த அலையன்ஸ் சக்சஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆலைன்னா அவர் இபிஎஸ் காலி ஆயிடுவாரு, இது காலி ஆயிடுவாரு, அதுக்கப்புறம் நம்மளோட ராஜ்யம் அப்படி அந்த மாதிரி அரசியல்ல போகுதுங்க. ஏன்னா ஒரு தேர்தல் பாருங்க ஒரு இது ட்ரெண்ட் செட் பண்ணிடும். ஆகையால் எல்லா தலைவர்களும் இதுதான் மீண்டும் மீண்டும் பிரதமரும் சரி அமித்ஷாவும் மெசேஜ் கொடுக்குது. ஏன்னா நான் இங்க பாருங்க, உங்களுக்கு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கும், உங்க ஈகோ பேட்டில்ஸ் இருக்கும். ஆனா இந்த நேரத்துல என்ன, நீங்க யோசிங்க, டிஎம்கே ஆட்சிக்கு திருப்பி வந்தா நீங்க பிஜேபி அல்லாத ஏதாவது சாதிக்க முடியுமா? டிஎம்கே ஆட்சி திருப்பி வந்த அப்புறம் உங்க ரெலவன்ஸ் போயிடும். இப்பதான் உங்களுக்கு டிஎம்கே தலைமை உங்களை என்கரேஜ் பண்ணும், நீங்களும் பண்ணுங்க, நீங்களும் பண்ணுங்க. எங்கேருந்து வெளியில இருந்து சிக்னல் வரலாம் இந்த மாதிரிலாம் ஒரு நெரேட்டிவ் இது பண்றதுக்கு. ஆனா அல்டிமேட்டா டிஎம்கே திருப்பி வந்துச்சுன்னா யாருக்கெல்லாம், எல்லா லீடர்ஸுக்கும் அபாயம். இனி எதிர்கட்சியில் இருக்கிற எல்லா லீடர்ஸ் எல்லாருக்குமே ஃபியூச்சர் ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கேள்விக்குறியாயிடும். சார், கர்நாடகாவில் நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள் என்ன? குறிப்பாக 2.5 வருடங்களை ஒரு கம்ப்ளீட் செய்திருக்கக்கூடிய சித்தராமையா முதலமைச்சர், அடுத்ததாக எனக்குத்தான் வேண்டும் என்று போர்க்கொடி தூக்குகின்ற டிகே சிவகுமார், இப்போ 3ஆவதாக அமைச்சருமே கூட ஈஸ்வரப்பாவை கூட நான் தான் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இங்கே கம்யூனிட்டி ஏதாவது ப்ளே பண்ணப்படுதா? ஏன்னா காங்கிரஸ் ஆளுகின்ற சில மாநிலங்களில் கர்நாடகாவும் அப்படின்ற மாதிரி இருக்கிற நிலையில் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதும் அவங்க மேலே இருக்கக்கூடிய அந்த நற்பெயர், காங்கிரஸ்ன்ற பேரே அழிஞ்சு போகக்கூடிய நிலைமைக்கு வந்துருமா? இப்போ உண்மையிலே அங்கே முதலமைச்சர் மாற்றம் அப்படிங்கிறத பற்றி மேலிடம் ஏதாவது பேசுதா? இல்லைங்க, மேலிடம் என்ன சொல்லுதுன்னா, அதாவது மேலிடம் நம்ம சொல்றோம் ஹைகமாண்ட், ஆக்சுவலி அது ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இப்ப என்னோட எஜெண்டா இந்த எஸ்ஐஆர், இந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணாதீங்க, அப்படியே இருங்க. இப்ப வீட்டுல 2 பிள்ளைகள் சண்டை போட்டதுன்னா அம்மா சொல்லுவாங்கல்ல, சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க, பேசாம இருங்க, அப்பா வரா, அந்த மாதிரி ஒரு அதட்டி அமுக்குறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, அடிப்படை பிரச்சனை, 2023 தேர்தல்ல சித்தராமையா ஒரு கேம்பெயின் சீஃபா இருந்தாரு. நம்ம டிகே சிவகுமார் காங்கிரஸ் கர்நாடகா தலைவர், இப்போ தலைவரா இருக்காரு, துணை முதல்வராகவும் இருக்காரு.
இந்த 2 பேரோட கேம்பெயின்ல தான் பாருங்க காங்கிரஸ் அமோக வெற்றி கிடைக்குது. 135 தொகுதிகள்ல ஜெயிச்சது, 224 தொகுதி டோட்டல் இருக்குது. ஜெயிச்ச பிறகு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இங்க நம்ம சித்தராமையாவோட பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் வந்து பாருங்க காங்கிரஸ்ல சமீபத்துல காங்கிரஸ்க்கு வந்தவர். அவர் இந்த ஜேடிஎஸ் எல்லாம் இருந்துட்டு வந்திருக்காரு. அண்ட் அவரோட ஃபார்முலா எப்போது ஒன்று 5 ஃபார்முலா வச்சிருக்காரு. அதாவது என்ன, தலித் சமுதாயம், ஆதிவாசி அதாவது பழங்குடியினர், சிறுபான்மையர், இதெல்லாம் வச்சு ஒரு காம்பினேஷன் வருது. எம்பிசி, ஓபிசி இதெல்லாம் அவரோட கம்யூனிட்டி இருக்கு பாருங்க, குருபா கம்யூனிட்டி. குருபா கம்யூனிட்டி கர்நாடகாவில் இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் அவங்களுக்கு அந்த ஓட்டு இருக்குது. கோஸ்டல் கர்நாடகா தவிர்த்து, அதாவது பெங்களூர், உடுப்பி, கார்வார் அந்த ஏரியாலாம் விட்டுட்டீங்கன்னா பாக்கி எல்லா தொகுதிகளிலும் இந்த குருபா கம்யூனிட்டி இருக்குது. அண்ட் அவருக்கு வந்து ஒரு தேவராஜ் உர்ஸ்னு ஒரு சிஎம் இருந்தாருங்க காங்கிரஸோட. அவர் தான் லாங்கஸ்ட் சர்விங் சிஎம் ஆஃப் கர்நாடகா. அவருக்கு பிறகு அடுத்தது இவர். இப்ப ஜனவரி 6ஆம் தேதி வந்து அவர் ரெக்கார்டுக்கு மேல போயிடுவார் அவர். இதுல என்ன ப்ராப்ளம் என்னன்னா, அந்த டயத்துல டி.கே. சிவகுமார் நிறைய பைனான்சியலா நிறைய கட்சி கொடுத்தாரு, இன்னும் கொடுத்துட்டு இருக்காரு, ஃபண்ட்ஸ் எல்லாம் பண்ணாரு. இன்னொரு பக்கம் ஓட்டு பேஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு பேஸ கொண்டு வந்தாரு சித்தராமையா. காங்கிரஸ் மேலிடம் 2023 ஒரு சிக்கலான சிச்சுவேஷன்ல அப்போ ஒரு முடிவுக்கு வந்தது. என்ன, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, சித்தராமையா, டி.கே. சிவகுமார், நீங்க 2.5 வருஷம் பண்ணிட்டு அவருக்கு 2 வருஷம், ஏன்னா அவரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவர் ஒத்துண்டாரு, சித்தராமையா ஒத்துண்டாரு, சரி பண்ணலாம். ஆனா என்ன சொன்னாரு, இந்த அக்ரிமெண்ட் வெளியில சொன்னோம்னா 2.5 வருஷம்னா எப்படி? ஒரு காலத்துல எடியூரப்பாவுக்கும் குமாரசுவாமிக்கும் ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது, ரொட்டேஷன் சிஎம்னு. தன்னோட பீரியட் 2.5 இயர்ஸ் முடிஞ்சோடனே குமாரசுவாமி எடியூரப்பா சிஎம் பண்ண மாட்டேன்ட்டார், சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டார். அது மாதிரி பப்ளிக்கா சொன்னா நல்லா இருக்காது, எனக்கு அத்தாரிட்டி இல்லாம போயிடு, இதை பப்ளிக்கா சொல்ல வேண்டாம். ஆனா அக்ரிமெண்ட் உள்ளாச்சு. இந்த ஒப்பந்தம் ஆன பிறகு நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த டயத்துல 2023ல சித்தராமையா ஸ்வேரிங் செரிமனிக்கு முன்னாடி டி.கே. சிவகுமார் ஆதரவாளர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, ரொட்டேஷன் சிஎம் இருக்குது, ஒரு டீல் இருக்குது. அப்போ அதை வெளியில பப்ளிக் ஆனவொடனே இவர் வேதனைப்பட்டார் சித்தராமையா. அதனால கே.சி. வேணுகோபால் காங்கிரஸ் தலைவர் என்ன சொன்னாரு, எந்த டீல் கிடையாது, மக்களோட தான் டீலு, கர்நாடகா பீப்புளோட தான் டீலு, வேற டீல் இல்லைன்னாரு. ஆனா 2.5 வருஷம் முடியும் போது அவருக்கு தெரியும், இதுல ஹைகமாண்ட், நம்ம அப்பப்போ பேசுறோம்ல, அந்த ஹைகமாண்டுக்குள்ளேயே ஒரு டிவிஷன் என்னன்னா, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி சிவகுமார் மேல, டி.கே. சிவகுமார்ல அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு, பைனான்சியலா குடும்பத்துக்கும் கொடுத்துருக்காரு. இதுவும் புரிஞ்சுக்கணும், பைனான்சியலா நிறைய சோனியா காந்தி குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, அது கட்சிக்கும் பண்ணிருக்காரு. போற போக்குல நீங்க சொல்ற தகவல் வந்து டி.கே. சிவகுமார் காங்கிரஸ் தலைமை குடும்பத்துக்கு பண்ணாருன்னா என்ன மாதிரியான ஹெல்ப் சார்? அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு சார்? அவங்களுக்கு அது காங்கிரஸ் பரம்பரைங்க. எல்லா தலைவர்களும் ஆட்சி இருக்கிற இடத்துல அந்த முதல், இப்ப இவர் ரேவந்த் ரெட்டி பண்ணிட்டு இருக்காரு, சித்தராமையா அந்த மாதிரி கொடுக்க மாட்டாரு. இந்த மாதிரி சித்தராமையாக்கு இந்த அவ்வளவு ரிசோர்சஸ் எல்லாம் தர பழக்கம் இல்லை. டி.கே. சிவகுமார் கொண்டு பாரத் ஜோடோ யாத்திரா ராகுல் காந்தியோட முழுமையா அவர் தான் இது பண்ணாரு, அந்த பட்ஜெட் பார்த்துட்டாரு. எங்கேயாவது தேர்தல் வச்சுக்க, வேற மாநிலத்துல தேர்தல்லாம் உடனே கொடுப்பாரு. இவங்க சொல்வது என்னன்னா, சரி இப்ப 2.5 வருஷம் முடியுது, அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஆனா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு, இவருக்கு நம்ம உட்காந்து வச்சோம்னா அப்போ நம்ம ஓபிசி கார்டு அஃபெக்ட் ஆயிடுது. ஏன்னா சித்தராமையா வந்து அவரை நீங்க நாத்தினர் வச்சுக்கோ, கட்சி விட்டு வெளில போயிடுவாரு, ஏன்னா அவர் ஒரிஜினல் காங்கிரஸ் இல்ல. இதற்கு இடையில என்ன ஆறுது, இங்கதான் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, பரமேஸ்வரா போல தலைவர்கள் கர்நாடகால தலித் சிஎம் ஆனதே கிடையாது. இவர்கள்லாம் போய் என்ன சொல்றாங்க, ராகுல் அப்படி நீங்க மாத்தணும்னா ஒரு தலித் சிஎம் போடுங்க, அப்ப காங்கிரஸ் சொல்லணும் நாங்க ஃபர்ஸ்ட் தலித் சிஎம் கொடுத்தோம்னு. சார் இதெல்லாம் வந்து ஜெயிச்ச உடனே யார் முதலமைச்சர்ன்ற பேச்சு வரும்போதே 2.5 இயர்ஸ்ன்ற அக்ரிமெண்ட் போடும்போதே இதெல்லாம் பேசிருக்கணும் சார். அப்போ பேசி எல்லாம் போட்டு ஒத்துக்கிட்டு இப்போ மாற்றும் போது மறுபடியும் இன்னொரு டீல் பேசணும் அப்படின்னம்னா, இப்போ அது டி.கே. சிவகுமாருக்கு இது எவ்வளோ பெரிய டிராபேக்காக இருக்கணும் சார். இப்போ அவர் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுவாருன்ற மாதிரி வரும்ல, அவருக்கு துரோகம் பண்ணுற மாதிரி வருதுல்ல. அது ஒரு பக்கம் துரோகம் மாதிரி இருக்கு, இன்னொரு பக்கம் என்னன்னா, இப்போ ராகுல் காந்தி ஓபிசி கார்டு வச்சுட்டு போறாரு. அண்ட் ஒக்கலிங்காவும் ஓபிசி கம்யூனிட்டி தான் கர்நாடகாவில்.
ஆனா அவங்கள மத்தவங்க எல்லாம் குர்பாவோ இல்ல எடிகாஸோ அவங்கள அந்த மாதிரி ஓபிசியா எடுத்துக்கிறது இல்ல. லிங்காயத்து சார்? லிங்காயத்து வந்து அவங்க ஓபிசி கிடையாது. ஓ சரி சரி. அதனால பாருங்க அங்க மெயின் இது பாத்தீங்க. அதனாலதான் இந்த சர்வே ஒண்ணு வந்து பாருங்க, அதுல அவங்களோட நம்பர் கம்மியா காமிச்சாரு சித்தராமையா ரிப்போர்ட்ல. அதனாலதான் ராகுல் காந்தி அது பெரிய பிரச்சனையை திருப்பி பண்ண சொன்னார். இதுல ஒரு இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ராமகிருஷ்ணன் அதாவது அதிகபட்சம் எம்எல்ஏஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க சித்தராமையா சப்போர்ட்டர்ஸ். சிவகுமாருக்கு அவளை எம்எல்ஏ சப்போர்ட் கிடையாது. அதாவது நம்பர் அவர் பக்கம் இல்ல. அதனால என்ன ஆறுது, சரி இப்ப அவர் என்ன சொல்றாரு டி.கே. இவர் சித்தராமையா, இங்க பாருங்க அடுத்த சிஎம் வில் பி அப்படி நான் விட்டு போத்தேன், ஆனா நீங்க வந்து ஒரு தலித்த போடுங்க, இல்ல ஒரு பழங்குடியினர் இருக்கார் சதீஷ் ஜர்கியோலி ஷெட்யூல் ட்ரைப் தலைவர், அவருக்கு கொடுங்க, நீங்க வந்து 2028க்கு தயார் பண்ணுங்க, நான் உங்களை ஆதரவு தரேன். அப்போ அப்ப ஈஸ்வரப்பாவுக்கு சித்தராமையா ஓகே சொல்றாரா சார்? ஈஸ்வரப்பா இல்ல, அவர் பரமேஸ்வரா. இப்ப துணை முதல்வரா இருக்காரு. பரமேஸ்வரா கூட ஓகே, பரமேஸ்வராவும் ஓகே. ஆனா இவர் என்ன ஃபார்முலா வச்சிருக்காரு, டி.கே. சிவகுமார் ஃபார்முலா என்ன சொல்றாரு, 2.5 வருஷத்துல என்ன சிஎம் பண்ணிடுங்க, சதீஷ் ஜர்கியோலி பேசி நீங்க எனக்கு டெபுட்டி சிஎம் ஆயிடுங்க, பரமேஸ்வராவை நம்ம சபாநாயகர் ஆக்கிவிடலாம், சட்டசபை சபாநாயகர் ஆக்கிடலாம், ஒரு முஸ்லிம் லீடருக்கும் நம்ம டெபுட்டி சிஎம் பண்ணிடலாம், இவர் ஃபார்முலா. பட் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார் சித்தராமையா. அவர் சொல்றாரு எனக்கு பிறகு ஒரு தலித் வந்தா ஓகே, இல்ல சதீஷ் ஜர்கியோலி. அதனாலதான் பாருங்க சித்தராமையாவோட மகன் யதீந்திரன், அவர் ஒரு அங்க எம்எல்ஏ மாதிரி தான், எம்எல்சி மாதிரி தான், எம்எல்ஏ தான். அவர் என்ன சொன்னாரு, எங்க தகப்பனாருக்கு அடுத்த லீகசி யாருன்னா சதீஷ் ஜர்கியோலி தான், வேற யாரும் அவரோட இதை முன்னு கொண்டு போக முடியாது, only he can take it forward legacy அப்படின்னாரு. அதாவது சித்தராமையாக்கு என்னன்னா, என்ன ஆனாலும் சரி நான் சிவகுமார்ட்ட கொடுத்துட்டு போக மாட்டேன். இதுல அது 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 காரணம் என்ன, அது அவர் சொல்றாரு, எல்லா எம்எல்ஏஸ் என் பக்கம் தானே இருக்காங்க, என்ன 5 வருஷம் வரைக்கும் இது எப்படியே ஓட்டிட்டு, அவருக்கு தெரியும் தன்னை நாத்தினானா வம்பு வரும்னு. இததான் பயந்துட்டு இருக்காங்க ஹைகமாண்ட். அதே நேரத்துல சோனியா சொல்றாங்க, ஒரு வாக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம பண்ணணும். சோனியா அது பிரியங்காவும் டி.கே. சிவகுமார் பக்கம். ஆனா சித்தராமையா பின்னாடி எம்எல்ஏஸ் இருக்காங்க, சித்தராமையா பின்னாடி ஒரு ஓட்டு இருக்குது. இதை நம்ம ஆன்டகரைஸ், ஏன்னா சித்தராமையா அவரை நீங்க ஏன்னா இது மாதிரிதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2018 குமாரசுவாமியை முதல்வரை உட்காத்தி வச்சு காங்கிரஸ் ஜேடிஎஸ் கோலிஷன், அப்ப சித்தராமையா வெளியில வச்சுட்டாங்க. அவர் காங்கிரஸ் தலைவர், ஆனா அவருக்கு கவர்மெண்ட்ல பவர் இல்ல. அவர் என்ன பண்ணாரு, தன் ஆதரவாளர்கள் பிஜேபியில போய் சேருங்கட்டாரு, ரிசைன் பண்ணி போய் அங்க போங்க. அதுக்கப்புறம் அப்பதான் ஆபரேஷன் லோட்டஸ் நடக்குது. அந்த ஆபரேஷன் லோட்டஸ் பின்னாடி சித்தராமையா. இதெல்லாம் சொன்ன ஆச்சரியமா இருக்கும் நம்ம வியூவர்ஸ்க்கு, பட் இது உண்மை. சித்தராமையா என்ன சொல்றாரு, எனக்கு பிறகு தலித் வேணா வரட்டும், ஆனா என்ன முழுக்க 5 வருஷம் அட்லீஸ்ட் மார்ச் வரலாது என்ன வைங்க, அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா மார்ச் வந்துருச்சு வச்சுக்கோ, இன்னொரு பட்ஜெட் கொடுத்துருவாரு சார். அப்போ எனக்கு பிற்பாடு வேற ஒரு தலித் வந்தா பரவாயில்லன்னப்போ அப்ப சித்தராமையா என்னவா ஆவார் சார்? அப்ப அவரு ரிசைன் பண்ணிட்டு அவரு துணை முதலமைச்சர் ஆவாரா, இல்ல அவருக்கு என்ன கேக்குறாரு? தயாருங்கிறாரு. ஓகே. அவர் சொல்லிட்டு பாருங்க, ஒரு தேர்தல் வரும்போது கடைசி தேர்தல் இந்த தடவை சொன்னாரு, 23லயும் கடைசி தேர்தல். ஏன்னா அவருக்கு பின்னாடி எம்எல்ஏஸ் இருக்காங்க, அந்த எம்எல்ஏஸ் எல்லாம் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க, அதாவது ஓபிசி, அதாவது எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்டு, மோஸ்ட் பேக்வேர்டு, தலித்து, மகாதலித்து, இந்த மாதிரி சின்ன சின்ன சமுதாயங்கள்ல எல்லாம் அவர் பின்னாடி. அண்ட் அவரோட சொந்த சமுதாயம் இருக்கு பாருங்க, குருபா, எல்லா கான்ஸ்டிடியூன்சிலும் இருக்கு, கோஸ்டல் கர்நாடகா தவிர்த்து. அதனால காங்கிரஸ் மற்ற தலைவர்களும் பயப்படுறாங்க. ஒரு காலத்துல இந்த மாதிரி ஒக்கலிகா கம்யூனிட்டி கண்டு பயப்பட்டு இருந்தாங்க. லிங்காயத் கம்யூனிட்டி எப்போதும் பிஜேபியோட தான் இருப்பாங்க. இந்த காரணத்தினால, ஏன்னா காங்கிரஸ்ல ஒக்கலிங்காவோட ஆதிக்கம் அதிகம். சோ இப்படி இருக்கும் பொழுது இதுல என்னங்க, நேத்திக்கு ஒரு சண்டே அன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் நடந்துச்சு. இவர் போனாரு, சிவகுமார் சித்தராமையா வீட்டுக்கு போனாரு, இட்லி, உப்புமா, கேசரி இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாரு. இப்ப இவர் கூப்பிட்டுருக்காரு தன் வீட்டுக்கு வாங்க. எவ்வளவு தூரம் கூப்பிட்டாலும் என்னாலும் அந்த பிரச்சனை அதே தான், அது மாற மாட்டேங்கிறது.
சார் இப்போ டிகே சிவகுமாருக்கு ஒரு மன கசப்பு இருக்கும். என்னடா காங்கிரஸ்ல இருந்து வாக்குறுதி கொடுத்துமே எனக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்க, சித்தராமையாவை சரி பண்ண முடியலையேன்ற மாதிரி இருக்கும். இப்போ அவரு ஏதாவது ரூட் எடுப்பாரான்னு சொல்லி காங்கிரஸ் மேலிடம் நினைக்காதா? இல்ல டிகே சிவகுமார் நம்ம சரி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி லேசா நினைக்குதா காங்கிரஸ் தலைமை? இல்ல, காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும் டிகே சிவகுமார் ஒரிஜினல் காங்கிரஸ் தலைவர். அவர் வெளியில போக மாட்டார். அது தெரியும் ஒண்ணு. ரெண்டாவது அவருக்கு தெரியும் சோனியாவுக்கும் பிரியங்காவுக்கும் ராகுல் காந்தி தான் என் மேல அவ்வளவு இஷ்டப்பட மாட்டேங்கிறார், நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன். அதே நேரத்தில் இவர் என்ன சொல்றாரு, மார்ச்சுக்கு பிறகு எப்படியாவது நம்ம பர்சுவேட் பண்ணி சோனியா இன்டர்வீன் பண்ண மாட்டாங்களான்னு அவங்க அந்த கான்பிடன்ஸ் சோனியா மேல வச்சிருக்காங்க. ஆனா சோனியா என்னன்னா பாத்தீங்கன்னா, மகன் ராகுல் காந்தி என்ன சொல்றாரோ அதுதான் சட்டம். அதுக்கு மேல போக மாட்டாங்க. அது லைன் கிராஸ் பண்ண முடியாது. ஸோ டிகே சிவகுமாருக்கு எம்எல்ஏ சப்போர்ட் கிடையாது. ஆனா அம்மையார் சோனியாவோட சப்போர்ட் இருக்குது, பிரியங்கா சப்போர்ட் இருக்குது, சித்தராமையாக்கு எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குது. அதை தவிர்த்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் ராமகிருஷ்ணன் இதுல இன்னொருத்தர் ரொம்ப ஆசைப்படுறாரு. நீங்க அந்த கதை பார்த்துப்பீங்க. 2 குரங்குள்ள சண்டை போட்டது, ஒரு பூனை வந்து அந்த கேக்கை வெட்டி கொடுத்தது. அதை பார்த்துட்டு இருக்கிறது மல்லிகார்ஜுன் கர்கே. கர்கே என்ன சொல்றாரு, தலித் தலைவர் வேணும்னா நான் இல்லையா, எனக்கு 80 தாண்டி 89 ஆனாலும் எனக்கு பல முறை எனக்கு சான்ஸ் கொடுக்கவே இல்லை இவங்க காங்கிரஸ் கட்சி. இங்க தேசிய காங்கிரஸ் தலைவர்னா என்ன இருக்குது, ஒண்ணுமே இல்ல, ராகுல் காந்தி தான் பண்றாரு, நான் சும்மா எஸ் தலையாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். அண்ட் எதிர்கட்சி தலைவர் மேலவை ராஜ்யசபால என்ன இருக்குது, அப்படி இருந்ததுன்னா ஒய் நாட் மை செல்ஃப் காம்ப்ரமைஸ் கேண்டிடேட் அப்படின்னு அவர் கேட்கிறார். அவருக்கு மகன் அதுக்கு மேல பிரியங்க் கர்கே அவர் ராகுல் அப்பப்ப சந்திச்சுட்டு வர்றாரு. அவர் சொல்றாரு, இந்த பழைய ஜெனரேஷன் விட்டுருங்க, புது ஜெனரேஷன் வாங்க, அது நான் தான். ராமகிருஷ்ணன் முதல் முறையாக ஒரு எத்தனையோ அரசியல் விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஆனா முதல் முறையாக ஒரு மாநிலத்துல அப்பா பையனும் 2 பேரும் போட்டி போடுறாங்க முதல்வர் ஆகிறதுக்கு. இங்க தமிழ்நாட்டுல அப்பா தன் பையனுக்கு வழி விடுறாரு, அவர் தன் பையனுக்கு வழி விடுறாரு, அப்படி போயிட்டு இருக்கு வாரிசு அரசியல். இங்க எப்படின்னா அடுத்த முதலமைச்சர் யாருன்னு கேள்வி கேட்டா நீங்க என்னமோ அப்படியே வண்டியா பிரச்சனையை கொட்டுற மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் கொட்டுறீங்களே சார். ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுலயும் யுஏஇ போயிருக்காங்க சோனியா காந்தி, கூடவே ராபர்ட் வத்ரா, இன்னும் பல பேர் போயிருக்காங்கன்றது எதுக்கு, அதே இம்பார்ட்டன்ட் இருக்கா சார்? அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? இல்லங்க, அது ராகுல் காந்தி அப்பப்ப கிளம்பிடுவாரு. மாசத்துக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு முறையாவது வெளில போறாரு. அங்க மீட்டிங் கிட்டி மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் இப்ப கடந்த 3-4 மாசம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3-4 டைம்ஸ் போயிட்டாரு. சோனியா காந்திக்கு வந்து சரி அப்பப்ப அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கண்டிஷன் இருக்குது இல்ல, அது என்னங்க, அவங்களுக்கு வெளியில போனா வெளியில வசதிகள்லாம் இருக்குது. அவங்க அப்படி போயிட்டு வந்தாங்கன்னா இப்போ நீங்க உங்க சொந்த ஊருக்கு எவ்வளவு தூரம் போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கு அது துபாய் எல்லாம் என்னங்க, 2 எப்போ இந்தியாவில் இருக்கிறது அப்ப அவங்களுக்கு கஷ்டமா சார்? அவங்க கஷ்டப்பட்டு தான் இந்தியாவில் இருக்காங்களா? இல்லைங்க, இப்போ நேஷனல் ஹெரால்ட் விவகாரம் பெருசாயிட்டு வருது. இப்போ அதுல வந்து இடி கேஸ் ஓடிட்டு இருக்கு. ஆனா இடி கேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அது இது பண்ணணும்னா ஒரு கிரிமினல் கேஸ் போனா டெல்லி போலீஸ் ஒரு கேஸ் போட்டாங்க. சோனியா காந்திக்கு பிடிக்காது என்னன்னா இந்த போலீஸ் இலக்கு பிடிக்காது அவங்களுக்கு. என்கொயரி பண்ணி எங்க, ஏன்னா இப்பதான் பெயில்ல தான் வந்தாங்க, ஒரு தடவை போய் பெயில்ல வந்திருக்காங்க. அந்த மேட்டரை நீங்க அந்த நேஷனல் ஹெரால்ட் மேட்டர் காங்கிரஸ் தலைவர் யாருக்குமே புரியாது. எதுக்காக ஒரு பத்திரிகை, ஒரு நேஷனல் ஹெரால்டு போல ஒரு இதை அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் காங்கிரஸ் கட்சி நடத்திருந்த ஒரு இதை எதுக்கு அதை மாத்தி ஒரு புது கம்பெனி கொடுத்து அந்த கம்பெனியில 76% ஷேர் வச்சிருக்காங்க சோனியா காந்தி, ராகுல் காந்தி. எதுக்கு மாத்தினான்னு தெரியாது. எங்கிட்டயும் சில தலைவர்கள் கேட்டாங்க, இந்த நேஷனல் ஹெரால்டு இது என்னங்க, எங்களை சொல்றாங்க மோடி அரசு கண்டம் பண்ண சொல்றாங்க, பட் எதுக்கு இவங்க மாத்தினாங்களே எங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்களே, எங்களுக்கு சொன்னாலும் எங்களுக்கு புரியும். நான் என்ன அவங்க சொல்ற மாதிரி நிலைமையில இருக்கு இந்த மேட்டரு. அவங்க எப்படி சொல்லுவாங்க, எந்த ஒரு கம்பெனிக்கு எங்க ப்ராப்பர்ட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு. சென்னையில தென்னாம்பேட்டையில இருக்கு, இங்க ஹைதராபாத் இதுல லக்னோல இருக்குது, பாம்பேல இருக்குது, டெல்லியில இருக்குது. ப்ராப்பர்ட்டி உள்ள கம்பெனியை எடுத்துக்கிறதுக்கு இன்னொரு கம்பெனியை செட்டப் பண்றாங்க. அந்த செட்டப் கம்பெனியில் 76%. அதாவது ராகுல் காந்தி முழுமையா அவர் என்ன நினைக்கிறாரு, எஸ்ஐஆர் வச்சுட்டு போலாம். பீகார்ல ஏற்பட்ட பிறகு கூட இல்ல. அதனால்தான் இன்னைக்கு பிரதமர் என்ன சொன்னாரு,
இந்த மாதிரி நீங்க சும்மா பார்லிமெண்ட் நடக்க விடாம இதை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க கட்சியில முதல் முறையா ஜெயிச்சு வந்தவங்க பார்லிமெண்ட் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க, பேசணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அது அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காம இருக்கீங்களே. ஒரு வருடம் ஆச்சு ஒரு புதுசா வந்த எம்பி பேசவே இல்லை ஒண்ணும். உங்க கட்சிக்காரங்களே அவைய நடத்த விடாம நீங்க எஸ்ஐஆர் பப்ளிக்கோ அது ஒண்ணும் செல்லல. நீங்க ஹரியானால பண்ணி பார்த்தீங்க, அங்க செல்லல, மகாராஷ்டிரால செல்லல, இங்க இதுவும் பாக்குறோம். இப்படி இருக்கும்பொழுது அவர் இல்ல இதுதான் ஓட்டு திருட்டு தான் இஷ்யூ. இது இது இந்த இந்த குழப்பத்துல தாங்க கர்நாடகாவும் அஃபெக்ட் ஆகி கிடக்குது. என்ன பண்றது தெரியல. சார், இப்போ நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கு. திமுக இந்த எஸ்ஐஆரை பத்தி மிகப்பெரிய அளவுல கொண்டு போறதுக்காக நாடாளுமன்றத்திலேயே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறதுக்காகவும் சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய கேஸ்லையுமே பாஜக மத்திய அரசுமே மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. சில விஷயங்களை சொல்லி அபராதத்தோட தள்ளுபடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார், எஸ்ஐஆரை திமுக தமிழ்நாட்டில் கொண்டு போறது அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் எப்படி ஒலிக்குது? இல்லைங்க, அது இங்க பாருங்க, பீகார்ல எஸ்ஐஆர் ஃபெயில் ஆயிடுச்சு. அதாவது இஷ்யூ ஃபெயில் ஆயிடுச்சு. அது அவ்வளவு பெருசு பண்ணி காங்கிரஸ் பெருசு பண்ணி இவங்க ராகுல் காந்தி சொல்லி தேஜஸ்வி நடுவில் சொல்லிட்டு அப்புறம் நிறுத்திட்டாரு. இது என்ன பாருங்க, பீகார் போற மாநில பீகார் வந்து பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ்ங்க. நீங்க 100 பேரை அப்படி கட் பண்ணீங்கன்னா பத்திட்டு எரியும் பீகார். அங்க இம்பாக்டே இல்லை. யார் பேர் போச்சு? செத்தவங்க பேரை நீக்கினாங்க. அந்த ஊர்ல இல்லாதவங்க பேரை நீக்கிறாங்க, கிராமத்தில் இல்லாதவங்க பேரை நீக்கினாங்க. அண்ட் எல்லா ஏஜென்ட்ஸ் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பண்ணாங்க. சார், இன்னைக்கு தமிழ்நாடு மினிஸ்டர் ஒருத்தர் பேட்டி கொடுத்திருக்காரு. சார், எஸ்ஐஆர் டிசம்பர் 4 வரைக்கும் இருக்கு, ஆனா அவங்க இப்பவே க்ளோஸ் பண்றாங்க, ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மினிஸ்டரே பேசுறாரு. சார், எந்த அளவுக்கு அக்ரெசிவா திமுக கொண்டு போகுது அப்படிங்கிறத தாண்டி பீகார் இது தமிழ்நாடு, இங்க பிஜேபியை பத்தி என்ன சொன்னாலும் மக்கள் நம்பக்கூடிய நிலையில பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறாங்கன்றதும் நம்ம பார்க்கணும். சார், பாஜக உள்ள வந்துருன்ற அந்த ஒரு பேச்சை வச்சு பல நேரட்டிவ் அவங்க செட் பண்றாங்களே சார். அப்ப அதுக்கான இடமா அது பார்க்கப்படுது இல்ல? பாருங்க, ஒரு பொய் எப்படி பண்ணாலும் அது பொய் தானேங்க. எது உண்மை இல்லையோ அது எத்தனை நீங்க பாருங்க, பிஜேபி உடனே ஆட்சிக்கு வர மாதிரி இல்லைங்க. பிஜேபி சிஎம் வரப்போறாரு 26க்கு பிறகு. அந்த மாதிரி கிடையாது ஒண்ணும். அப்புறம் சிறுபான்மையர்களுக்கு எந்த விதமான பிரச்சனை கிடையாது. மற்ற மாநிலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த பாஜக வந்து அவங்க அஃபெக்ட் ஆயிடும் அந்த மாதிரி கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, இன்னொரு குற்றச்சாட்டு வந்து இருக்கு. அதிமுக தலைவர்கள் சொல்றாங்களே, எஸ்ஐஆர்ல மூலமாக திமுக இவங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எங்க ஆதரவாளர் ஓட்ட எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, பேரெல்லாம் வெட்டுறாங்க. அது இன்னொரு பக்கம் வருது இல்ல. ஆனா எஸ்ஐஆர் தமிழ்நாட்டிலே எடுப்படாதீங்க. ஏன்னா மக்கள் இது பாருங்க, செத்தவங்க ஓட்டுல யாருங்க பாதுகாடு? ஆனா மேற்கு வங்காளத்தில் பாருங்க, மமதா ஒரீடு. அதாவது செத்து போனவங்க ஓட்டுல தான் திருப்பி வரணும்னு இருக்காங்க. என்ன இது என்ன நியாயம் சொல்லுங்க? அதாவது நான் முன்னே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். மேற்கு வங்காளத்துல ஒரு ஜோக் ஒன்று ஓடும். என்னன்னா, ஒருத்தர் போய் கேட்கிறாரு போலிங் பூத்துல போய், இங்க பாட்டி வந்து போட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. அந்த போலிங் ஆபீசர் சொல்றாரு, ஏன் கேட்கற அப்படிங்கிறாரு. ஏன் அவங்க உங்க வீட்டுல இல்லையா? இல்லைங்க, அவங்க வீட்டுல சொன்னாங்க, அவரை அம்மா பாட்டியை பார்க்கலன்னா இந்த ஓட்டிங் போது எலெக்ஷன் போது போய் பாருங்க. ஏன்னா கட்டாயமா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு போட்டு போயிடுவாங்க. அப்ப இவங்க கேட்டா எங்க இருக்காங்க? அவங்க செத்து போய் 10 வருஷம் ஆச்சு. ஆனா எலெக்ஷன் போது அவங்க ஓட்டு விழுறது. அதாவது இந்த மாதிரி இந்த கட்சிகள், அதாவது மமதா பானர்ஜி இவங்கெல்லாம் டிபெண்ட் பண்றாங்க. இதுல ஏதாவது குறைஞ்சு போயிடுமோ? இதெல்லாம் காரணம் என்னன்னா, மக்கள் ஆதரவுல குறையுதுன்னு தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி சூட்சமம் எல்லாம் பண்ணி தான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வருது. நீங்க கான்பிடென்டா இருந்தீங்க வச்சுக்க, இதுக்கெல்லாம் கண்டு ஏன் பயப்படுறீங்க? அப்புறம் எஸ்ஐஆர் இது 9 தானே ஆயிருக்குங்க. தெலங்கானால நடந்துச்சு. தெலங்கானா தேர்தலுக்கு முன்னாடி நடந்துச்சு. அது அங்க காங்கிரஸ் தானே ஜெயிச்சுது. ரேவந்த் ரெட்டி அப்பதானே முதல்வர் ஆனார். இல்லை பாருங்க, சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஓட்டர்ல. அது வந்து பாருங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு 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 கான்ஸ்பிரசி மாதிரி பேரெல்லாம் வெட்டப்படுறதுங்கிறது அது முழு உண்மையே கிடையாது. கம்ப்ளீட். அதனால தான் பாருங்க, சுப்ரீம் கோர்ட் பீகார்ல என்ன கேட்டாங்க, அதே தானே இப்போ திருப்பி கேட்கறாங்க. என்ன கேட்டாங்க? சரி, எவங்க ஓட்டு வெட்டு போச்சு அவங்க எங்க இருக்காங்க? அவங்க ஏன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணல? அவங்க லோக்கலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்ப
ஓட்டா போயிடுச்சுங்கிறீங்க, அவங்களுக்கா நீங்க வந்து வாதாடுறீங்க. யாரு பெரிய பெரிய வழக்கறிஞர்லாம் வராங்க, கபில் சிப்பல், அபிஷேக் மனு சிங்வி. அவங்க கோர்ட் அவங்கள கேட்டது, நீங்க பீகார் ஓட்டர் இல்ல, நீங்க யார் ஓட்டு வெட்டி எடுத்து நீங்க வெட்டப்பட்டிருக்கு சொல்றீங்க, அவங்க எங்க இருக்காங்க? வேற ஆர் தே? சார் பார்லிமெண்ட்ல எஸ்ஐஆர் பத்தி திமுக எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் விளக்கம் கொடுக்கப்படுதா சார்? இப்போ என்னன்னா, இவங்க கேட்குற கேள்விகளும் அங்க போடுற சண்டையும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் செய்திகளா வருது. அதற்கு அளிக்கப்படும் பதிலோ இவருக்கு கொடுக்கப்பட்ட விளக்கமோ இங்க எதுவுமே காட்டப்படுவதில்லை. எப்படி தமிழ்நாடு சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுனா அந்த லைவ் துண்டிக்கப்படுதோ, அதுபோல அங்கேயுமே ஒன் சைடு தகவல் மட்டும்தான் வருது. என்ன நடக்குது நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய எஸ்ஐஆர் புரட்சி? எஸ்ஐஆர் பீகார்ல இந்த பிரச்சனையை எழுப்பின போது சரி, பட்ஜெட் செஷன்லயே எழுப்பினாங்க. அப்ப கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது, அதாவது மத்திய அரசு தரப்புல இருந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு தனி செட்டப். இது எலெக்ஷன் கமிஷன் இஸ் நாட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்ப அந்த எந்த அமைச்சர் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆன் பிஹாஃப்ல பதில் சொல்ல முடியும்? நீங்க குற்றச்சாட்டு பட்டாலும் வச்சுட்டு போயிடுவீங்க ஹவுஸ்ல. அவங்களுக்கா யாரு நாங்க பேச முடியாது. அப்ப பேசினா என்ன சொல்வீங்க? எலெக்ஷன் கமிஷனும் கவர்மெண்ட்டும் ஒண்ணு, எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் ஒண்ணு. ஏன்னா பார்லிமெண்ட்ல வந்து கவர்மெண்ட் எங்களை இதுதான் இது, அதனாலதான் அவங்க சொல்றாங்க இதை இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது சரி, நீங்க குற்றச்சாட்டு வச்சுட்டு போயிடலாம், அவங்களுக்கா யாருக்கு வந்து பதில் சொல்லுவாங்க? நாங்க சொல்ல முடியாது. நாங்க சொன்னா சொல்லுவீங்க, ஓ அரசியே பதில் சொல்றது அவங்களுக்கா? அதுல கூட பாருங்க, பாஜக ஏன் பதில் சொல்ல வர்றதுன்னா, எலெக்ஷன் நடுவில் அவங்க ஏன்னா நீங்க எலெக்ஷன் கமிஷன் பாஜக ஒண்ணு சொல்றீங்க, அதுக்கு பாஜக மறுப்பு தெரிவிச்சு பேசுறாங்க. ஆனா பார்லிமெண்ட்னு வரும்பொழுது நீங்க அவைக்குள்ள சில பெரிய குற்றச்சாட்டு வச்ச போது வச்சிருக்கீங்க, அதுக்கு யார் பதில் சொல்லுது? ஒரு கிளவர் மூவ்மெண்ட் இல்லையா சார்? இல்ல கிளவர் மூவோ என்னவாங்க, இதுல வந்து பாருங்க, பதில் சொல்ல ஆளே இல்லாத போது யார் பதில் சொல்லுமோ அவங்களே இல்லாத போது கேள்வியை உறக்க வச்சுட்டோம்னா நாங்க தான் ஜெயிச்சோன்ற மாதிரி ஆயிடும்ல சார். இல்லைங்க, இவங்க பர்பஸ் என்ன தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லைங்க. அவங்களுக்கு தெரியும் எஸ்ஐஆர் என்னன்னு, எல்லா எதிர்கட்சி தலைவர்களுக்கும் தெரியும், தமிழ்நாடு உள்பட. சரி, நமக்கு இதை இஷ்யூ வச்சுட்டா என்ன ஆகும்னா, ஒரு விதத்துல இந்த எக்ஸசைஸ் மூலமா நாங்க இப்ப அந்த குற்றச்சாட்டு வருது இல்ல, திமுக தலைவர்களும் தொண்டர்களும் ஓட்ட வெட்டிட்டு இருக்கான்னு வருது இல்ல. சரி, இந்த குறிப்பிட்ட கிராமம், இந்த குறிப்பிட்ட இந்த ஏரியால அவங்க ஆளுங்க அந்த இடத்துல கொஞ்சம் பண்ணுங்கன்னு இதெல்லாம் ஏன்னா இது பாருங்க, இந்த எக்ஸசைஸ்ல பூத் லெவல் அதிமுக கட்சிக்கு இருக்குது, திமுக கட்சிக்கு, அனைத்து கட்சிகளுக்கும் பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஏன் சொல்ல போனா தமிழ் வெற்றி கட்சி கூட இப்ப பூத் லெவல் ஒர்க்கர்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதுல வந்து ஒரு நரேட்டிவ் வச்சா என்ன, நாளைக்கு சீட்டு கீட்டு குறைஞ்சு போச்சு வச்சுக்கோங்க, ஏன்னா ஓட்டு திருட்டுன்னு ஆரம்பிக்கலாம். சரி சார், மிக்க நன்றி சார். பல்வேறு தகவல்கள் டெல்லியில இருந்து நேரலையில வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். தினமலருடன். நன்றி நேர்களே.